ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கற்றல் களஞ்சியம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்டில் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025 சென்டம் வாங்கின இங்கிலீஷ் ஆன்சர் ஜெராக்ஸ் காப்பி தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த ஜெராக்ஸ் காப்பி நம்ம பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அந்த ஸ்டூடெண்ட் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கான், எப்படிலாம் ஆன்சர் எழுதியிருக்கான், அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு எக்ஸாம் எழுதும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, வாங்க நம்ம ஆன்சர் பார்க்கலாம். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஆன்சர் எழுதும்போது ஆப்ஷனோட ஆன்சரும் எழுதணும். ஆப்ஷன் மட்டுமே எழுதக்கூடாது, அதே போல் ஆன்சர் மட்டுமே எழுதக்கூடாது. ஆப்ஷன் வித் ஆன்சர் தான் நம்ம எப்பவுமே எழுதணும். 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் ரொம்ப பெருசாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. என்ன கொஸ்டினை கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மட்டும் இருந்தால் போதும். மேக்ஸிமம் 2 to 3 லைன்ஸ் இருந்தால் போதும். இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 3 லைன்லேயே ஆன்சர் பண்ணியிருக்கான் 15th கொஸ்டினுக்கு. அது மட்டும் இல்லாமல் கீவேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கான். இப்படி கீவேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணி காட்டும்பொழுது கரெக்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 2 மார்க்ஸில் கீவேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணி காட்டுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்க் எடுக்க. போயம் 1 மார்க்ஸை எழுதும்போது நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பரோட ஏ கொஸ்டினா அல்லது பி கொஸ்டின் நம்ம கரெக்டாக எழுதி ஆகணும். வெறுமனே 19th கொஸ்டின் 20th கொஸ்டின் போட்டு 2 ஆன்சர் எழுதக்கூடாது. 19th கொஸ்டினில் ஏ ஆன்சரா பி ஆன்சரான்னு கரெக்டாக தெளிவாக எழுதணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆன்சர் முடிஞ்சாமல் என்ன பண்ணியிருக்காங்க, லைன் போட்டு காட்டியிருக்காங்க. ஸோ திருத்துறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கிராமர் பார்ட்டில் இந்த ஸ்டூடெண்ட் என்னென்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸ், பங்க்சுவேஷன் எழுதியிருக்காரு. நீங்கள் இந்த 3 தான் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அதை நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ரோட் மேப் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட் ரொம்ப பெருசாக எழுதியிருக்காரு. நீங்கள் இவ்வளோ பெருசாக எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ரோட் மேப்பில் நம்ம எங்கே போகணுமோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஷார்ட்டாக கொடுத்தா கூட ஓகே தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரோஸ் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ப்ரோஸ், ஆத்தர், தீம், கேரக்டர்ஸ் வச்சு ஒரு பாக்ஸ் போட்டு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பேராகிராஃபை கண்டினியூவாக எழுதி ஒரு 1.5 பேஜ் எழுதியிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா மாரல் எழுதியிருக்காங்க. பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் சப்ஹெட்டிங்ஸ் வச்சு எழுதணுன்ற அவசியம் கிடையாது. நமக்கு 1.5 பேஜ் இனஃப் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம பேராகிராஃப் எழுதும்போது எதை நம்ம முக்கியமாக பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல் எழுதினாலே நமக்கு ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த சைஸே நமக்கு போதுமான அளவு தான். 1.5 பேஜ் நீங்கள் எழுதினாலே போதும். ப்ரோஸ் பேராகிராஃபை உங்களால் ஈஸியாக ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ப்ரோஸ் பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா 7 லெசன் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லெசனுடைய பேராகிராஃப் படிச்சுக்கிட்டால் போதும். உங்களால் ஈஸியாக 2 பேராகிராஃப் அட்டன் பண்ணி 10 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, போயம் பேராகிராஃப் அதே தான். போயம் பேராகிராஃபுக்கும் நமக்கு 1.5 பேஜ் எழுதுனா போதும். ரொம்ப பெருசாக எழுதணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளுடைய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதினாலும் நம்மளால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். போயம் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 7 போயமில் 5 போயமுடைய போயம் பேராகிராஃப் நீங்கள் அவசியம் படிச்சுக்கணும். அப்போது தான் போயம் பேராகிராஃப் செக்ஷனில் உங்களால் 10 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 35th கொஸ்டினை இந்த ஸ்டூடெண்ட் எப்படி எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரைமிங் வேர்ட்ஸ்னு போட்டு தனியாக அண்டர்லைன் பண்ணி காட்டி ரைமிங் வேர்ட்ஸ் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரைமிங் ஸ்கீம் தனியாக காட்டியிருக்காரு. அதே போல் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தனியாக எழுதியிருக்காரு. அல்ட்ரேட்டிங் வேர்ட்ஸும் தனியாக எழுதியிருக்காரு. ஸோ இது போல் எழுதினா நமக்கு ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 3ல் இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 37th கொஸ்டின் எழுதியிருக்காரு. ரீஅரேஞ்ச் சென்டென்சஸ். நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம 37th கொஸ்டினை விட 38th கொஸ்டின் நம்ம என்ன பண்ணணும், ப்ரிஃபர் பண்ணணும். 37th கொஸ்டினில் ஒரே ஒரு சென்டென்ஸை நீங்கள் மாற்றி எழுதினாலும் நமக்கு 2லேருந்து 3 மார்க்ஸ் போக நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, 37th கொஸ்டின் நம்ம ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. 38th கொஸ்டின் நம்ம என்ன பண்ணணும், ப்ரிஃபர் பண்ணணும். நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டும் 37th கொஸ்டின் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 4ல் இந்த ஸ்டூடெண்ட் என்னென்ன கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, 39th கொஸ்டின் அட்வர்டைஸ்மெண்ட் அட்டன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 41th கொஸ்டின் நோட்டீஸ் எழுதியிருக்காரு. 42 பிக்சர் எழுதியிருக்காரு. 43 நோட் மேக்கிங் எழுதியிருக்காரு. செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் எந்த கொஸ்டினில் நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, 39th கொஸ்டின் அட்வர்டைஸ்மெண்ட் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா பிக்சர் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட் மேக்கிங்கும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இந்த தம்பி பார்த்தீங்கன்னா நோட் மேக்கிங்கில் சப் ஹெட்டிங் வச்சு எழுதியிருக்காங்க. நம்ம எப்படி வேணால் எழுதலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஃபர் வச்சு கூட எழுதலாம். சப் ஹெட்டிங் வச்சு தான் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. 2 மெத்தடில் நோட் மேக்கிங் எழுதலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா சப் ஹெட்டிங் வச்சு எழுதலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐஃபர் வச்சு எழுதலாம். எது எழுதலாம் நமக்கு ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட் வந்து நோட்டீஸ் எழுதியிருக்காங்க. நோட்டீஸ் எழுதலாமா, இல்லைனா நம்ம வந்து லெட்டர் ரைட்டிங் எழுதலாமா, இல்லைனா எரஸ் பாட்டிங் எழுதலாமான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் என்ன ப்ரிஃபரன்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா,
நோட்டீஸ் எழுதுங்க. லெட்டர் ரைட்டிங் படிச்சிருந்தா லெட்டர் ரைட்டிங் எழுதுங்க. தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் எரர் ஸ்பாட்டிங் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெமரி போயமை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃபில் நான் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 7 சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃபில் கண்டிப்பாக நீங்கள் 6 சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் ஆன்சர் நீங்கள் படித்து தான் ஆகணும். ஒவ்வொரு சப்ளிமெண்ட்ரியிலும் நீங்கள் ஒரு ஜென்ரல் பேராகிராஃப் படிச்சுட்டா போதும். ஏன்னா நமக்கு ஹின்ஸ் டெவலப் தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஜென்ரல் பேராகிராஃபை ஹின்ஸ் டெவலப் பண்ணி ஈஸியாக எழுதிட முடியும். சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 2 பேஜ் எழுதியிருக்காரு. ஸோ 2 பேஜ் இனஃப் தான். ஆனால் நம்ம எழுதும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல் எழுதினாலே போதும் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 2 பேஜ் தான் எழுதியிருக்காரு. ஆனால் எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதுறதால இதுக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 47th கொஸ்டின் 8 மார்க் கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி கொடுத்துருப்பாங்க. ஏவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போயம் லைன்ஸ் கொடுத்து 4 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நம்ம எப்போவுமே எதை ப்ரிஃபர் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதில் 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்மளுக்கு ஈஸியாக ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். எக்காரணத்தை கொண்டு நீங்கள் போயமை செலக்ட் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் இந்த பேராகிராஃபில் இருக்கிற ஆன்சர் தான் உங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சி எழுத முடியும். ஸோ நீங்கள் எப்போவுமே 47th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏவை தான் நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமை எப்படி எழுதணும், எப்படி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம், என்னென்னலாம் அட்டன் பண்ணால் நம்ம ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், எப்படி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணணுன்ற ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.